அப்போ இந்த நாளிலே நம்ம இந்த குறிப்புகள் ஒவ்வொன்றுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். ஆகவே முதலாவது நாம ஜெபிக்க போகிற ஒரு குறிப்பு என்ன அப்படின்னா, தேவனோடு உள்ள உறவுல ஆண்டவர் நம்மை உயிர்ப்பிக்கணும். தேவனோடு உள்ள உறவுல ஆண்டவர் என்ன செய்யணும்? உயிர்ப்பிக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். ஒரு வசனத்தை நாம இதுக்காக வாசிக்க விரும்புகிறேன். தானியேல் 2 எசேக்கியேல் 2:1 வாசிங்க. 2:1-2. கவனிங்க, கர்த்தரோடு உள்ள உறவு, கர்த்தர் நம்ம இடத்துல இருக்க உறவு கொள்ள வேண்டும் என்று சொன்னா, கர்த்தரோட ஒரு உறவுல நம்ம சரியா இருக்கணும்னு சொன்னா, நல்லா கவனிங்க, கர்த்தரோடு உள்ள உறவுல நம்ம சரியா இருந்தால்தான் நாம கர்த்தர் நம்மோடு பேசுகிறதை நாம் உணர முடியும். அல்லேலூயா. அப்போ கர்த்தரோடு உள்ள உறவுக்காக இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போறோம். கர்த்தரோடு உள்ள உறவுக்காக நம்ம என்ன செய்ய போறோம்? இன்னைக்கு ஜெபிக்க போறோம். வேதத்துல நீங்க யோனா புத்தகத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, அங்க யோனாவுக்கு எரிச்சல் உண்டாயிற்றுன்னு வாசிக்கிறோம். யோனாவுக்கு என்ன உண்டாச்சு? எரிச்சல் உண்டாயிற்றான். யோனாவுக்கு யார் மேல எரிச்சல்? யார் மேல? கர்த்தர் மேல. யோனாவுக்கு எரிச்சல் யார் மேல வந்துச்சு? அந்த வசனத்தை கொஞ்சம் வாசிக்க முடியுமா? யோனா சொல்லிட்டு ரெஃபரன்ஸ் சொல்லிட்டு வாசிங்க சார். ரெஃபரன்ஸ் சொல்லுங்க. வாசிங்க. இந்த வார்த்தையை படிக்கும் போதுமே நமக்கு ஆச்சரியமா, ஆண்டவர் கேக்குறாரு, அப்பா இவ்வளவு எரிச்சலா இருக்கிறியே, நல்லதாப்பா அப்படின்னு கேட்கும் போதுதான் அவன் சொல்றான், அது நல்ல, அது சொல்லி என்ன சொல்றான்னா, நான் சாவறதுக்கும் இப்படியே எரிச்சலா இருந்து செத்து போறது நல்லது. அந்த சொல்ற, எப்பா நீ இப்படி நல்ல எரிச்சலா இருக்கிறது உனக்கு நல்லது இல்ல, உன் பாடிக்கும் நல்லது இல்ல, உடம்புக்கு நல்லது இல்ல, வேணாம் அப்படின்னு சொன்னா, இவன் சொல்றான், நான் இப்படியே எரிச்சலா இருந்து என்ன பண்ணிடுறேன், செத்து போனா கூட பரவாயில்ல, அது நல்லதுன்னு கேட்கிறேன். யார் மேல எரிச்சல் அப்படின்னு கேட்டா, ஜீவ ஊற்று, ஆசீர்வாதத்தின் ஊற்று அவர்தான். அவர் மேல நம்ம எரிச்சல் உண்டாகி நம்ம ஆசீர்வதிக்கப்பட முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சில நேரத்துல நம்முடைய விருப்பங்கள் நிறைவேற்றப்படாத போது நமக்கு ஆண்டவர் மேல எரிச்சல் வரக்கூடாது, ஆண்டவர் மேல கோபம் வரக்கூடாது. நம்ம யாரு அவர் மேல கோபப்படுவதற்கு? அவரை நாம காப்படுவது யார்? சில சந்தர்ப்பங்கள்ல மனுஷராகிய நாம சில நேரங்கள்ல நம்முடைய விருப்பம் நிறைவேற்றப்பட முடியாத போது, நம்முடைய காரியங்கள் நடந்தேற முடியாத, நமக்கு நெகட்டிவான காரியங்கள் நடக்கும் போது என்ன நினைவு உண்டாகுதுன்னா, சில நேரத்துல அப்படி ஒரு எரிச்சலும் வேதத்துல பாக்குறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமா முறுமுறுத்தார்கள். இங்க இவ எரிச்சல் அடைந்தான். நம்முடைய வாழ்க்கையில தேவனிடத்தில் சமாதானமா இருக்கும். யோபுல ஒரு வசனம் இருக்குது, அவரோட பழகி என்ன சமாதானமாகி. என் மனசுல ஆண்டவர் ஒரு வசனத்தை எனக்கு காமிச்சாரு. இதை நான் உங்களுக்கு சொல்லி நம்ம இன்னைக்கு ஜெபிக்க போறோம். என்னன்னா, நம்ம வேதத்துல சவுலுடைய முடிவு உங்களுக்கு தெரியும். பழைய ஏற்பாட்டு சவுலுடைய முடிவு, அவனுடைய முடிவு என்ன? அவன் பட்டயத்தோடு நட்டு செத்து போயிட்டான்.
அது என்ன சொல்லலாம், அவனே என்ன பண்ணீங்கன்னா வித்த சேதம் உள்ள மனுஷனுக்குள்ள கையில சாகக்கூடாது சொல்லி சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணுவான். ஆனா நல்லா கவனிங்க, அதை விட முக்கியமான ஒரு காரியம் இருக்கு. ஏன் அவனுக்கு அந்த நிலைமை வந்தது கேட்டீங்கன்னா, அது முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா தேவனுடைய சத்தம் யாருக்கு கேட்கல, கேட்கல. அவன் வந்து தேவ சத்தம் எங்குமே கேட்கல, சொப்பனத்திலும் வரல, எங்கேயும் வரல. ஏன் தேவ சத்தம் கேட்காம போச்சு? ஏன் தேவ சத்தம் கேட்காம போச்சு? நல்லா கவனிங்க. கர்த்தருடைய நாமத்து மகிமை உண்டாகும். ஒரு வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிக்க போறோம். பாய் அமைதியாகும். நல்லா கவனிங்க. 1 சாமுவேல் 15 1 சாமுவேல் 15-14 வாசிங்க. இல்ல 14 வாசிங்க. கொஞ்சம் கவனிங்க. இந்த சத்தம் என்ன கவனிங்க. இந்த சத்தம் என்ன சத்தம் அப்படின்னா, இந்த சத்தம் தேவனுக்கு பிரியமில்லாத சத்தம். இந்த சத்தம் தேவனுக்கு, தேவன் அழிக்க சொன்னதை அழிக்காமல் விட்ட சத்தம். தேவன் அழிக்க சொன்னதை அழிக்காமல் விட்ட சத்தம். நீங்க இந்த வசனத்துல 9ஆம் வசனம் வாசிங்க. இப்போ சவுலுடைய மைண்ட் என்ன? அழித்து போட என்ன இல்ல, மனசு இல்லாமல் அவன் எதை அழிச்சு போட்டானா, எதெல்லாம் அவனுக்கு வேஸ்டா தெரிஞ்சதோ, எதெல்லாம் அவனுக்கு பிரியம் இல்லையோ அதெல்லாம் அழிச்சிட்டான். ஆனா எதெல்லாம் அவனுக்கு மேன்மையா தெரிஞ்சதோ, எதெல்லாம் அவனுக்கு லாபமா தெரிஞ்சதோ அதெல்லாம் என்ன பண்ணான்? தப்ப விட்டான். இந்த சவுல் தப்ப விட்ட சத்தம் அது எழும்பினதுனால அவனுக்கு தேவ சத்தம் கேட்காம போயிடுச்சு. நம்முடைய வாழ்க்கையில ஒரு சத்தம், தேவ சத்தம் கேட்கணும்னா, தேவன் நம்மை அழிக்க சொன்னதை நாம் அழித்து விட வேண்டும். அதை அழிக்காம விட்டு வைப்போம் சொன்னா நம்முடைய வாழ்க்கையில நாள் பட தேவ சத்தம் கேட்காம போயிடுச்சு. நான் சொல்றத கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நமக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை ஆண்டவர் வேண்டாம்னு சொல்லும் போதும் நம்ம ஈஸியா விட்டுடலாம். ஒன்னே இல்லை, நான் ஒரு காரியத்தை சொல்றேன். இஸ்மவேல விடு அப்படின்னு சொல்லும் போதும் என்ன பண்ணாரு? அப்புறம் என்ன பண்ணாரு? விட்டாருன்னு இல்ல, விட்டுட்டாரு. என்ன பண்ணாரு? போய் கர்த்தர்கிட்ட கேட்டார். ஆனா இப்ப இன்னொன்னு கேட்கற, ஆகார நீ திருமணம் பண்ணிக்கோன்னு சொல்லி சாரால் சொல்லும் போது போய் கேட்டாரா? கேட்கல. அப்போ எது இருதயத்தை கடினப்படுத்துமோ, கஷ்டமா இருக்குமோ, அதை மாத்திரம் என்ன செய்யறாரு? கர்த்தர்கிட்ட போற, ஐயோ இது கஷ்டமா இருக்குது, இது இது இத ஆண்டவர் எதனா பண்ண முடியுமா, இதை மாத்த முடியுமா, இதுக்கு பதிலா வேற என்ன செய்ய முடியுமா? உங்களுடைய வாழ்க்கையில் நல்லா கவனிங்க. பவுல் சொல்றாரு, எனக்கு லாபமா இருக்கிறது எல்லாம் நான் என்ன ஆக்குனேன்?
குப்பை குப்பை குப்பை. இன்னும் அது டிரான்ஸ்லேஷன்ல பார்த்தா எப்படி இருக்குன்னா, அது சாணிய போல என்ன, கழிவு போல என்ன. ஏன்னா அது லாபம். ஆனா ஆண்டவருக்காக அதை விடுறதுக்கு அவருக்கு கொஞ்சம் ஆண்டவர் அதை வேணாம் விடணும்னு சொன்னும் போதும் அது அவனுக்கு என்னவா இல்ல, அது மேன்மையா இல்ல, அது எப்படி இருக்குது, குப்பையா தெரியும். ஆனா சவுல் அதெல்லாம் என்ன பண்ணி வச்சாருன்னு கேட்டீங்கன்னா, தனக்கு நலமானதை, அதுல இந்த வார்த்தை போட்டு முதல் தரமானதெல்லாம் எடுத்து தனக்குன்னு வச்சுக்கிட்டு கர்த்தர் அழிக்க சொன்ன இதெல்லாம் தப்பு விட்டார். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் வேணாம் சொல்லுதெல்லாம் நம்ம தப்ப விடாம இருந்து அதன் சத்தம் கேட்டுக்கொண்டு இருக்குமானால் தேவ சத்தம் நம்முடைய வாழ்க்கையில என்னவாயிடும், நின்று போயிடும். நம்ம எல்லா காரியத்துக்காகவும் குறிப்புக்காக ஜெபிக்கணும். அதனால இன்னைக்கு முதல் குறிப்புக்காக நம்ம ஜெபிக்க போறோம். எல்லாரும் கண்களை மூடுங்க. முடிஞ்சா முழங்கால நில்லுங்க. அப்படி முழங்கால நிக்கல எழுந்து நில்லுங்க. அப்படி சும்மா உட்கார்ந்துட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு போக கூடாது. தேவ சமூகத்துல நீங்க நல்லா ஜெபிங்க. யாராவது ஒருத்தர் ஜெபிக்க போறோம். அல்லேலூயா. நீங்க ஜெபிக்கிறவங்க, நீங்க ஜெபிக்கலன்னு சொன்னா நான் பேர் சொல்லுவேன். அதனால உடனே யாராவது ஒருத்தர் கருத்தா ஜெபிங்க. சொன்ன குறிப்பை தவிர்த்து மற்ற எல்லாத்துக்கும் ஜெபிக்காதீங்க. ஒரே ஒரு குறிப்பு, ஆண்டவரே என் வாழ்க்கையில என் ஜீவியத்துல நான் எதையெல்லாம் அழிக்கணுமோ அதையெல்லாம் நீங்க உங்க மனதுல உள்ளத ஆண்டவரே என்னோடு பேசின காரியங்களை ஆண்டவரை எதை நான் ஆண்டவரை அழித்து விடணுமோ அதை அழித்து விடணும். என் ஜீவியத்துல அந்நிய சத்தம் கேட்க கூடாது. ஆண்டவரே அந்நிய சத்தம் கேட்க கூடாது. தேவ சத்தம் தான் கேட்கணும். தேவ சத்தம் தான் கேட்கணும். அந்நிய சத்தம் கேட்க கூடாதுப்பா. ஜெபம் பண்றீங்களா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் அல்லாஹ் பிரைஸ் அல்லாஹ் பிரைஸ் அல்லாஹ். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஜெபம் சிவன் ஜெபம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சோதரம் 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 சோதரம். சிபாலா தாதா லாதுரா லாபாலா பாலா துரா. ஆமென். சோதரம் பொறமன படுமா. ஷபாலா தாதா லாதுரா லாபா. சிபாலா தாதா லாதுரா லாபா. சிபாலா பாலா பாலா காதா லாபா. ஆமென் ஆமென். நல்ல கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த குறிப்புக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் அழிக்க சொன்னத அல்லேலூயா. சும்மா இலப்பமானதை அழிச்சிட்டேன், அதெல்லாம் விட்டுட்டேன், இதெல்லாம் விட்டேன் இல்ல. கர்த்தருக்காக எதையும் இழக்க, கர்த்தருக்காக எதையும் விட, அல்லேலூயா, கர்த்தருக்காக எதையும் செய்ய ஆயத்தமான பிள்ளைகளோடு கர்த்தர் பேசிக்கொண்டே இருப்பார். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த நாள்ல ஒரு அர்ப்பணிப்போடு கர்த்தர் சமூகத்துல காணப்பட கர்த்தர் கிருபை செய்து, ஆண்டவரே ஆண்டவரே நீ சொல்ல வார்த்தைக்கு சொல்லும் அடியை கேட்கிறேன்னு சொல்லணும். அல்லேலூயா. எல்லா முரட்டாட்டங்களை கர்த்தர் விலக்கட்டும். அல்லேலூயா. எல்லா கடின கழுத்துகளை கர்த்தர் நீக்கட்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கிற அந்த ஆவி இயேசுவின் நாமத்துல நிறைவேறும்படி ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இரண்டாவது, குடும்ப உறவுகளை தேவன் உயிர்ப்பிக்கணும். அல்லேலூயா. சங்கீதம் 128 அழகான வசனம், அழகான ஒரு சங்கீதம். கர்த்தருடைய நாமத்து மகிமை உண்டாகட்டும். இந்த சங்கீதத்தை நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னா, சங்கீதம் 128 6 வசனம் இருக்குது. கணவன் எப்படி இருப்பான், மனைவி எப்படி இருப்பான், பிள்ளைகள் எப்படி இருப்பான், எல்லாம் சொல்லியிருக்கு. இதை பாத்தீங்கன்னா, நான் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல இருப்பாளாம் மனைவி, பிள்ளைகள் ஒலிவ கண்டுகளை போல இருப்பார்கள். இதெல்லாம் பார்க்கும் போதும் மனுஷன் அவனுடைய கையின் பிரயாசங்கள் எப்படி இருக்குமோ, புருஷனுடைய கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும்,
உன் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கு. அப்ப நீங்க இந்த பாத்தீங்கன்னாலே ஒரு அழகான ஒரு பிக்சர், ஒரு தோட்டத்தை தான் நீங்க பார்க்க முடியும். ஏதேன்ல ஆண்டவர் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தான் அங்க என்ன வச்சாரு, ஃபேமிலிய கொண்டு போய் வச்சார். அப்போ கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். நம்முடைய குடும்பங்கள்ல நல்ல உறவை கர்த்தர் உண்டு பண்ணணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கணவன் மனைவிக்குள்ள இருக்க நல்ல உறவு இருக்கணும். அல்லேலூயா. சில நாட்கள்ல சில பேர்லாம் ரொம்ப நாள் பேசாம ஒரு ஒரு போன வாரத்துல ஒரு கூட்டத்துக்கு ஒரு வீட்டுக்கு ஜபத்துக்கு போயிருந்தோம். அதுல ஒரு ஊழியக்கா சொன்னாரு, அவருடைய பெற்றோர்களை குறித்து சொல்லும்போது சொன்ன, சின்ன வயசுல அவர் பெற்றோர்கள் பேசவே மாட்டாங்களாம், அம்மா அப்பா பேசவே மாட்டாங்களாம். அவங்க பேசுறாங்கன்னாலே என்னதானவா, சண்டை தான். அவங்க பேசுறாங்கனாலே எதுக்கு தான் பேசுவாங்க, சண்டை போறதான் பேசுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை பிள்ளைகளுக்கும் முன்னா இருக்காது, முன்மாதிரியாக இருக்காது. ஆகவே கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர்கள் இப்படி குடும்ப உறவுல தேவன் நம்மை உயிர்ப்பிக்கும்படியாக, அல்லேலூயா, ஒருவருக்கு ஒருவர் கசப்பு இல்லாம. ஒரு ஊழியக்கா சொன்ன அருமையான ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா, கஷ்டத்தோட மலையளவு கஷ்டம் இருக்கலாம், மலையளவு கஷ்டம் இருக்கலாம், பண கஷ்டமோ சரீர கஷ்டமோ இதுவா இருக்கலாம். மலையளவு கஷ்டத்தோடு என்ன செஞ்சிடலாமா, வாழ்ந்துடலாமா. கடுகளவு கசப்போடு வாழ முடியாது, கடுகளவு. அதனால கர்த்தர் இந்த குடும்ப உறவுகள்ல கசப்பு இல்லாம கர்த்தர் நம்முடைய உறவுகளை கர்த்தர் உயிர்ப்பிக்கும்படியாக இல்ல. நல்ல கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுவோமா. அல்லேலூயா. ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியமான குறிப்பு. இத தேவன் தான் நம்முடைய இருதயத்திலிருந்து வேரோட பிடுங்கி எடுக்கணும். தேவன் என்ன செய்யணும், வேரோட பிடுங்கணும். இந்த வாழ்க்கையில அந்த கசப்புகள், அந்த வெறுப்புகள் எல்லாம் விலக்கி, வேதம் எபேசியர்ல சொல்லப்பட்டிருக்கிறது போல ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படியவும், அல்லேலூயா, ஒருவருக்கு ஒரு மனத்தாழ்மை உள்ளவர்களாய் காணப்படவும், அல்லேலூயா, பயபக்தியா இருக்கவும், தேவன் குடும்பத்தில் ஒரு நல்ல சமாதானத்தை உண்டு பண்ணும்படியா, அல்லேலூயா, ஒரு நல்ல சமாதானம், ஒரு நல்ல ஒரு விட்டு கொடுக்கிற ஒரு மனப்பான்மை, அல்லேலூயா, மன்னிக்கிற கிருபை, அல்லேலூயா, சகிக்கிற ஒரு பலன், அல்லேலூயா, தேவன் தந்து, அல்லேலூயா, ஒவ்வொரு குடும்பங்களிலும் தேவன் நன்மை உண்டாக்கும்படியாக கர்த்தரை நோக்கி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. சோதரம் 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 சோதரம். நம்ம குடும்பங்களை கர்த்தர் அப்படி ஒரு கசப்பில்லாத குடும்பங்களை கர்த்தர் உருவாக்கும் போது அநேகருக்கு அது சாட்சியாக மாறும். அல்லேலூயா. அநேகருக்கு சாட்சியாக, நம்முடைய பிள்ளைகளுக்கு அது சாட்சியா இருக்கு. அல்லேலூயா. கர்த்தர் அப்படியாக, அல்லேலூயா, ஒரு நல்ல சமாதானம் உள்ள குடும்பங்களை, சமாதானம் உள்ள தாவரமா வேதம் சொல்லுது, என்னுடைய ஜனம் சமாதான தாவரங்களிலும் நிலையான ஸ்தலங்களிலும் அமைதியா குடியிருக்க பண்ணுங்க. அல்லேலூயா. அப்படி ஒரு நல்ல ஒரு சமாதானத்தை, அல்லேலூயா, குடும்பங்கள்ல கர்த்தர் தரும்படியா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒருவருக்கு மேல் இருக்கிற ஒரு பகை, கசப்பு, வெறுப்பு, இந்த காயங்கள் எல்லாம் கர்த்தர் ஆற்றும்படியாக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒருத்தர் ஜெபிங்க. குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள உறவுல ஒரு நல்ல ஒரு அன்பு இருக்கணும், அதுல ஒரு நல்ல ஒரு பைண்ட் இருக்கணும், ஒரு நல்ல அவளுடைய ஐக்கியம் இருக்கணும். அல்லேலூயா. பிள்ளைகள் பெற்றோர்கள் பிள்ளைகள் அவளுக்குள்ள ஒரு நல்ல சமாதானம் இருக்கணும். அல்லேலூயா. வேதம் 2 இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் இருக்குது. பிள்ளைகளே உன் பெற்றோருக்கு கீழ்ப்படிங்கன்னு சொன்ன வார்த்தை பெற்றோர்களை பார்த்து உங்க பிள்ளைகளை கோபம் மூட்டாதிருங்கன்னு இருக்குது. ஆகவே நம்ம எல்லா விதத்திலும் சரியாக நாம வளர ஒரு சமாதானத்தோடு ஒரு ஜீவியம் செய்யும்படியாக, குடும்பங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட, குடும்பங்கள்ல சமாதானம் காணப்படும்படியாக யாராவது ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் சோதரம் 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 சோதரம். ஆமென். சோதரம் சோதரம். Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Amen. Praise the Lord. Hallelujah.
ஆமென். சோத்திரம் 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 தகப்பனே. ஆமென் ஆமென் ஆமென். Praise the Lord, praise the Lord, praise the Lord. ஆமென். சோத்திரம் 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 சோத்திரம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah. Amen. சோத்திரம் 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 சோத்திரம். Hallelujah. Hallelujah. பிள்ளைகள் வளர உதவி செய்யுங்கப்பா. ஆமென். சோத்திரம். ஆமென். சோத்திரம் சோத்திரம். Hallelujah. ஆமென். சமாதானக்காரர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. கைகளை கட்டி சமாதான நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து நீங்க எல்லாமே பார்த்துக்கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக்கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக்கொள்வீங்க. நீங்க இன்னொன்று, முதலாவது தேவனோடு உள்ள உறவுல உயிர்ப்பிக்கப்படணும், ஜெபம் பண்ணணும். ரெண்டாவது குடும்பத்துல கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள்ள உள்ள உறவுல உயிர்ப்பிக்கப்படணும். மூன்றாவது ஒரு காரியம், மத்தேயு 5:23-24 வசனங்களை வாசிக்கலாம். 5:23-24 எடுத்தவங்க வாசிங்க, வேகமா வாசிங்க. முன்பு உன் சகோதரத்துல ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. நல்லா கவனிங்க, காணிக்க போடுறது நல்லது. ஆனா அந்த காணிக்க ஆசீர்வதிக்கப்படணும்னு சொன்னா அந்த காணிக்க போடுறதுக்கு முன்னால என்ன செய்யணுமா? முதல்ல ஒப்புரவாகணும். ஒப்புரவாகணும். கர்த்தரை ஆராதிக்கிறது நல்லது, தேவ சமூகத்து வர்றது நல்லது. ஆனா ஒரு சகோதரனோட ஒப்புரவாகாம இருந்துட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? சொல்றாரு, முன்பு நான் முதல்ல செய்ய வேண்டிய காரியம். பாருங்க, காணிக்க போட்டு போய் நான் ஒப்புரவாகிறேன்னு சொல்லல. காணிக்க போட்டு போய் என்ன செய், ஒப்புரவாகுன்னு சொல்லல. முன்பு என்ன பண்ணக்கூடாதான்? சொல்லுங்க வாயை திறந்து. முதல்ல போய் ஒப்புரவாகு. ரெண்டாவது என்ன பண்ணு? ஏஜே பெஞ்சமின் ஒருத்தர் ஊழியக்காரரே இந்த வசனத்தை பிரசவம் பண்ணாராம். பிரசவம் பண்ண உடனேயும் காணிக்க போட வந்தவர் காணிக்க போடல. போய் பஸ் பூச்சி அவர் சகோதரன் ஒப்புரவாகிட்டு ராத்திரி 11 மணிக்கே நம்ம சர்ச்சுக்கு வராரு போல. நைட்டு என்னப்பா உள்ள நைட்டுக்கு வரேன்னா, காணிக்க கொடுக்க வந்தேன். ஏன் வந்த? நீங்க தான் பிரசவம் பண்ணீங்க, அதனால போய் என்ன ஆயிட்டேன், என்னுடைய சகோதரனை போய் ஒப்புரவாகிட்டு வந்து காணிக்க செலுத்த. அல்லேலூயா. காணிக்க போத வர்றவங்க கூட மன்னிக்கிறது தான் முக்கியம். பிரசவம் பண்ணும் போதும் என்ன வருது? காணிக்கையே வச்சுட்டு போயிடுறான். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். காணிக்கையை பார்க்கிறோம். எது முக்கியம் கேட்டீங்கன்னா சமாதானம், மன்னிக்கிற சுபாவம். அல்லேலூயா. உபதேசம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதுக்கப்புறம் நம்ம செலுத்துற காணிக்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதனால நல்லா கவனிங்க, நம்ம யாரோடுமே கசப்போடு இருக்கக்கூடாது. நமக்கு தெரியாது முதல்ல எப்போ யாரு கண்ணை மூடுவாங்கன்னு தெரியாது.
அதுக்கப்புறம் யாராவது ஒருத்தர் கசப்போட நம்ம கண்ணை மூடணும்னு சொன்னா நாம போய் எங்க போய் பார்க்க ஆண்டவர் என்ன பண்ண முடியாது, சந்திக்க முடியாது. அவங்க மூடிட்டாங்கன்னு சொன்னா நமக்குள்ள என்ன உண்டாயிடும், குற்ற மனசாட்சி உண்டாயிடும். ஆகவே இந்த காரியங்களை சகோதர சிநேகம் ஜெபம் பண்ணுங்க. சகோதர சிநேகம் அது சபையிலே இருக்கலாம், அது உறவின் முறையில இருக்கலாம். யாவரோடு நமக்குள்ள என்ன வேணும் சொல்லுங்க, சமாதானம். யாவரோடும் சமாதானமா இருக்கும்படினார் ஜெபம் பண்ணும். எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. சகோதர சிநேகத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் யார் மேலே எங்களுக்கு வெறுப்போ கசப்போ இல்லாத அளவுக்கு நாங்க எல்லாரையும் நேசிக்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு இந்த வசனத்துல, கொஞ்சம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அவங்க பலிபீட அந்த வசனம் நான் வாசிக்கிறேன், வாசிங்க பார்க்கலாம் சிஸ்டர். 22 வாசிங்க. அப்ப நல்லா கவனிங்க, இந்த வசனம் சொல்லுது, நான் குறையா இல்லை அவன் மேல, நான் கசப்பா இல்லை, ஆனா என் சகோதரன் என்ன செய்யறான், என் மேல ஏதோ ஒரு குறை இருக்குதுன்னு நினைக்கிறேன் என் மேல. அப்படின்னாலும் நான் போய் ஒப்புரவாங்க. நான் சொல்றது பாருங்களேன், இது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம்தான். நம்ம பக்கம் எதனா ஒண்ணுன்னா பரவாயில்ல, எப்ப சாரிப்பான்னு கேட்கலாம். ஆனா என்ன சொல்றாங்க, அவங்க நம்ம மேல ஒரு மனத்தாங்கல் இருந்தாலும் கூட யார் தேடி போனோமா, நம்ம தான் தேடி போனோம், நம்ம தான் தேடி போனோமா. ஏன்னா ஒரு உலகக்காரர் சொன்னாரு, ஒருவன் ஆவிக்குரியல முதிர்ச்சியா இருக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு மனுஷனுக்கும் தெய்வத்துக்கும் ஒரு பிரிவினை உண்டான உடனே யார் முதல்ல தேடி வந்தான்னு கேட்டா மனுஷன் இல்லை, யார் தேடி வந்தா, தெய்வம். அதன் தெய்வீக சுபாவம். தெய்வீக சுபாவம் என்னன்னா, நாம மனத்தாங்கல்ல இருக்கிறோம் இல்ல, நம்ம மேல மற்றவர்கள் மனத்தாங்கல் இருந்தாலும் நாம சமாதானத்துக்காக நாடிப்போம். ஒருவேளை அந்த சமாதானம் அவங்க அதை ஏற்றுக்கொள்ளன்றது 2வது பட்சம். ஆனா நாம என்ன செய்யணும், சமாதானத்தை வேதம் சொல்கிறது நாடணும், சகோதர சிநேகத்தை நாடணும். அல்லேலூயா. சகோதர ஒருமித்து வாசம் பண்ணும்போது வேதம் சொல்லு அங்க ஜீவனும் அங்க சமாதானம். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம், அந்த குறிப்பு ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் அல்லாஹ். சோதரம் சோதரம். அல்லேலூயா அல்லேலூயா. பிரைஸ் அல்லாஹ் பிரைஸ் அல்லாஹ். சோதரம் சோதரம் சோதரம். அல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். பிரைஸ் அல்லாஹ். சோதரியா ஆமென். சோதரியா சோதரியா ஆமென் 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 ஆமென். சகோதர ஸ்நேகத்தில் ஆமென். சோதரம் 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 சோதரம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இன்னொரு குறிப்புக்காக ஜெபம் பண்ண போறோம். சக மனிதர்கள் ஒரு விசுவாசியா இல்லாம இருக்கலாம், அவங்க நம்மளுடைய சகோதரர்களா இல்லாம இருக்கலாம். ஆனா எல்லாரோட சக மனிதர்களோட எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா ஒரு நல்ல உறவு இருக்கும். ஒரு அப்போஸ்தலர் 2:47 வாசிங்க. அப்போஸ்தலர் 2:47 வாசிங்க. அப்போஸ்தலர் 2:47. ஆதி கிறிஸ்தவங்க எப்படி இருந்தாங்க, அப்போஸ்தல நாட்கள்ல வாழ்ந்த ஆதி கிறிஸ்தவம் எப்படி இருந்ததுன்னு கேட்டா, அவங்க ஜனங்கள் எல்லாரிடத்திலும் எப்படி என்ன பெற்றிருந்தாங்களா, தயவு பெற்று. அவங்க ரட்சிக்கப்படாத ஜனங்கள் கூட இவங்க மேல எப்படி இருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா தயவு உள்ளவர்களா.
பழைய ஏற்பாட்டுல ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கும்போது 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் வாசிங்க. நீ போய் அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் நம்ம சம்பவம் நமக்கு தெரியும். இந்த ஸ்திரீ என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா போய் அயல் வீட்டாளத்துல அக்கம் பக்கத்துல எல்லார்கிட்டையும் என்ன பண்ணாங்க, வெறும் பாத்திரங்களை வாங்கினாங்க. கர்த்தர் என்ன பண்ணாரு, அதை அற்புதம் செஞ்சார். சரி, இப்ப கவனிங்க, எல்லார் இடத்துலயும் போய் என்ன வாங்கினாங்க, அந்த வெறும் பாத்திரம் வாங்கினா பக்கத்து வீட்டுல கொடுக்கணும்ல. வெறும் பாத்திரத்தை பக்கத்து வீட்டுல வாங்கினா என்ன பண்ணும்? அப்ப இவளுக்கு எப்படி இருக்குன்னா, இவளுக்கு என்ன இருக்குது, அங்க எல்லாரும் எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா அங்க தயவு உள்ளவர்களா இருக்கு. நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கணும். என்னன்னா, நம்ம சுற்றிலும் என்ன இருக்கணும், ஒரு இளைப்பாறுதல் இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைங்க சுற்றிலும் என்ன இருக்கணும், நமக்கு இளைப்பாறுதல். சுனேமியால பத்தி சொல்லும் போது வேதம் சொல்றது, என் ஜனத்தார் நடுவிலே நான் சுகமா இருக்கு. ஒரு வசனங்கள் பைபிள்ல, ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் சத்துருக்கள் கூட என்ன ஆயிடுவாங்க. இந்த ஒரு வசனத்தை நம்ம பிடிச்சி ஜெபிக்கணும். நம்ம வாழ்க்கையில நம்ம சுற்றி இருக்கிறவங்க எப்படியா மாறணும்னு கேட்டீங்கன்னா, நமக்கு அனுகூலம் உள்ளவர்களாக, தயவு உள்ளவர்களாக மாறணும். அதுதான் நமக்கு ஒரு நல்ல சாட்சியாய் மாறும். நம்ம அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க நமக்கு என்னவா இருக்கக்கூடாது, எரிச்சலா எதையோரா இருக்கக்கூடாது. அந்த குடும்பத்தை பத்தி ஒரு சாட்சி சொல்லணும்னா அக்கம் பக்கம் எல்லாம் எப்படி உள்ளவர்களா இருக்கணும், தயவு உள்ளவர்களா. அல்லேலூயா. கர்த்தர் அப்படியா மாற்றணும் நம்முடைய. அவர்கள் தேவனை துதித்தார்கள், ஆனா கர்த்தர் என்ன பண்ணினாரு, எல்லாத்தையும் தயவு உண்டு பண்ணினார். நம்ம குறிப்புக்காக ஜெபம் பண்ண போறோம். அக்கம் பக்கம் சுற்றி இருக்கிற உறவுகள் எல்லாம் ஒருவேளை அவங்க ரட்சிக்கப்படாம இருக்கலாம், வேறு மதத்தக்காரங்க, அதெல்லாம் நமக்கு முக்கியம் இல்லை. எல்லாரிடத்திலும் என்ன காணணும், ஒரு அன்பு, ஒரு நல்ல தயவு, ஒரு நல்ல உறவு கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணும்படியாக. அல்லேலூயா. ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் உண்டு பண்ணும்படியாக எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. சோதரையா 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 சோதரையா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓரா பாலா கதாலா மானா ஷபாலா கதாலா குரா. கர்த்தர் அனுகிரகம் பண்ணும்படியாக, என்னை சுற்றிலும் ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் தரும்படியாக, ஒவ்வொருவரை கர்த்தர் இளைப்பாறுதலை தந்து நடத்தும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. சோதரம் 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 சோதரம். ஈசாக்கோட உடன்படிக்கை பண்ணினாங்கல்ல, சுற்றில இருக்கிறவங்க வாக்குவாதம் பண்ண ஜனங்க, விரோதம் பண்ணுமா இருந்தவங்க, அல்லேலூயா, அவனோடு கூட விரோதமா இருந்தவங்க, வாக்குவாதம் பண்ணவங்க எல்லாரும் அவனோடு உடன்படிக்கை பண்ணினது போல தேவன் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் நமக்கு சுற்றில் ஒரு இளைப்பாறுதலை தரும்படியாக, அல்லேலூயா, தயவு உண்டு பண்ணும்படிய கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. சோதரம் சோதரம் சோதரம். ஜெபிங்க, இந்த குறிப்புக்காக ஜெபம் பண்ணுங்க. பிரைஸ் எல்லாம். சோதரம் சோதரம் சோதரம். ஆமென். சோதரம். வெளிச்சம் ஆண்டவரே, மற்றவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுளின் சுற்றி இருக்கிறவர்கள் மத்திய ஆண்டவரே, எந்த விதமான காரியங்களாக சமுதிர வரதலாக
வாழ்க்கை விசுவாச கரங்கள் கத்தரை சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். எபிரேயர் 13:17 வசனத்தை யாரா வாசிங்க. எபிரேயர் 13:17 வாசிங்க. அவர்கள் துக்கத்தோடு அல்ல. இந்த வசனத்தை கவனிங்க. இப்போ முதல்ல தேவனோடு உள்ள உறவுக்காக ஜெபம் பண்ணணும். ரெண்டாவது குடும்ப உறவுக்காக ஜெபம் பண்ணணும். மூணாவது சகோதர சிநேகத்துக்காக ஜெபம் பண்ணணும். நான்காவது சக மனிதர்களோடு நல்ல உறவு இருக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணணும். இப்ப அஞ்சாவது ஊழியக்காரர்களோடு விசுவாசிகளுக்கு என்ன இருக்கணும்? நல்ல ஒரு உறவு. வசனங்குது அவர்கள் துக்கத்தோடு பண்ணா என்ன இல்லையா? வாசிங்க சிஸ்டர், வாசிங்க. பிரயோஜனம் இல்லை. ஒரு விசுவாசிக்கு ஊழியக்காரன் துக்கத்தோடு செய்தா அது என்ன இல்லை? பிரயோஜனம் இல்லை. இதுல நீங்க ரெண்டு குறிப்புகள் ஜெபிக்கணும். ஒண்ணு ஊழியக்காரருக்கும் ஜெபம் பண்ணணும், இன்னொன்னு விசுவாசிக்கும் ஜெபம் பண்ணணும். ஊழியக்காரங்க எந்த காரியத்திலயும் என்ன வந்துடக்கூடாது? விசுவாசி மேல துக்கம் வந்துடக்கூடாது. ஏன்னா துக்கம் வந்துட்டா அது என்னவா இருக்காது? ஆசீர்வாதமா இருக்காது, அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்காது. அதே சமயத்துல ஒரு தேவ பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது? ஊழியக்காரர்களை துக்கப்படுத்துற மாதிரி என்ன செய்யக்கூடாது? வேதம் சொல்கிறது, உங்கள் ஆத்மாவுக்கு உத்தரவாதம் பண்ண இரவு பகல ஒரு விழித்திருந்து இருக்கிறபடினால அவள் துக்கத்தோடு அல்ல, அவள் எப்படி போனோமா? சமாதானத்தோடு நடக்கும். அல்லேலூயா. எனக்கு யாரும் ஒரு வசந்த காமிச்சாரு. நான் பைபிளை பிரிக்க நான் எதுக்கு வேணா நான் சொல்றேன். உங்களுக்கு தெரியும், பவுல சீலாவும் ராத்திரியில ஆண்டவரை துதிச்சாங்க. அந்த இடத்துல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா தெரியும், இந்த பவுலையும் இந்த சீலாவையும் அவங்க தொழு மரத்துல கட்டி வச்சு என்ன பண்ணாங்களாம்? அடிச்சாங்க, காயப்படுத்தினாங்க. ஊழியக்காரர் என்ன பண்ணாங்க? காயப்படுத்தினாங்க. அதான் காயப்படுத்தினாங்கன்னா சும்மா வார்த்தையில காயப்படுத்தினாங்க, இல்ல லிட்டரலாவே போட்டு அடிச்சாங்க, காயப்படுத்தினாங்க. ஆனா இப்போ இவங்க ஜெபம் பண்ண உடனே கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ வந்து அந்த இடம் அசை உண்டாயிடுச்சு, எல்லாருக்கும் கட்டுகளும் அமர்ந்துச்சு. இப்ப அந்த சிறைச்சாலை அந்த தலைவன் இருக்கான் பாத்தீங்களா, இவர்களை காயப்படுத்தினால இப்ப அவன் என்ன செய்ய போறான்னா தற்கொலை பண்ணிக்க போறான். ஏன்னா இப்படி சிறைச்சாலையில கைதிகள் தப்பி போயிட்டாங்கன்னு சொன்னா அவனை என்ன பண்ணிடுவாங்க? அவனை கொன்றுவாங்க. அதனால இவனே என்ன பண்ணிக்கிறான்? தன்னை மறுத்து கொள்ளணும்னு நினைக்கும் போதும் இவன் தானே நம்மளை காயப்படுத்தினா, எப்படின்னா போட்டோம், நாம வந்து அவனை கொலை பண்ண முடியாது. ஏன்னா நம்ம யாரு? கச்சர் மேல ஊழியக்காரன். அவனாதான் செத்து போறான். செத்து போட்டோன்னு இல்ல. என்ன சொல்றாரு நம்ம பவுலு? நீ உனக்கு கெடுதி ஒண்ணும். அப்போ அந்த இருதயத்துல அந்த காயத்தை என்ன செய்யல பவுலு? இருதயத்துல வைக்கல. அல்லேலூயா. இது எதுக்கு எங்களுக்கு சொல்றீங்க? நீங்க தான் அப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. சரி, அதுக்காக ஜெபிச்சுக்கோங்க. எல்லாத்துக்காக என்ன பண்ணோம்? நம்மள மனுஷன் தானே. அதுக்காக தான் ஊழியக்காரருக்காக நீங்க என்ன செய்யணும்? ஜெபிக்க. அதே சமயத்துல ஒரு விசுவாசிகள் என்ன செய்யக்கூடாதுன்னா ஊழியக்காரர்களை துக்கப்படுத்துற மாதிரி என்ன செய்யக்கூடாது? காரியங்களை செய்யக்கூடாது. அப்படி செய்வோமானால் அது அவர்களுக்கு என்ன இருக்காது? பிரயோஜனமா இருக்காது. நாங்க ரொம்ப பேச வேணாம், ஜெபிக்கலாம்.
ஆண்டவரே, ஊழியக்காரர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் ஒரு நல்ல ஐக்கியம் இருக்கு, ஒரு நல்ல ஐக்கியம் இருக்கு. நீங்க நடுவுல சத்துரு என்ன பண்ணக்கூடாது, பண்ணக்கூடாது. ஒரு நல்ல ஐக்கியம் உண்டாகணும். அல்லேலூயா. ஊழியக்காரரும் துக்கத்தோடு நடத்தக்கூடாது. விசுவாசிகளை என்ன செய்யக்கூடாது, துக்கப்படுத்தக்கூடாது. இந்த உறவை தேவனே என்ன செய்யணும், சரி பண்ணும். தேவனே அதை எப்போதும் பாதுகாக்கும். அதுக்கு எல்லாம் கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? சோதரம் 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 சோதரம். யாரும் ஒருத்தர் ஜெபிங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஒரு மனப்படுவோமா? அந்த குறிப்பிட்ட ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. பிரைஸ் எல்லாம் சோதரையா. ஆமென். கட்டப்பட உதவி செய்யுங்கப்பா. ஆமென். சோதரம் சோதரையா சோதரையா. ஆமென். சோதரையா 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 சோதரையா. சோதரையா. ஒரு மனதை தாங்காத அந்யோன்ய ஐக்கியத்தில் பலப்பட உதவி சபை ஐக்கியம். ஆமென். ஆமென். சோதரம் சோதரம் சோதரம். ஆமென். சோதரம். ஆமென். சோதரையா. ஆமென். ஆமென். சோதரையா. ஆமென். நல்ல ஒரு ஐக்கியத்தை கர்த்தர் தரட்டும். குத்து விளக்கு பத்தி பைபிள் செய்தி எழுதுமா சொல்லுவாங்க. குத்து விளக்கு தண்டு அது ஊழியர்கள்னு சொல்லுவாங்க. அந்த கிளைகள் விசுவாசிகள் வாங்க. பைபிள் செய்தி இருக்கும்போது அந்த பாதம் இயேசு கிறிஸ்து. அப்போ இதுல ஒரு இணைப்பு இருக்கணும். இததான் யோவான் சொல்லும் போதும் எங்களுடைய ஐக்கியம் குமாரனோடும் எங்களோட ஐக்கியமா இருங்க. எங்க ஐக்கியம் எங்களோட யாரோட இருக்குது? இயேசு கிறிஸ்துவோடும் பிதாவோடும் இருக்கிறது. அப்ப இது ஒரு இணைந்து இருக்கும் போதுதான் சபை எப்படி இருக்கும்? வெளிச்சமா இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் அப்படி ஒரு வெளிச்சம் உண்டாகணும் சொன்னா சபையில ஒரு விசுவாசியில் ஊழியக்காரர்கள் எல்லாத்திலும் ஒரு நல்ல ஐக்கியத்தை கர்த்தர் உண்டு பண்ணணும். அல்லேலூயா. கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? சோதரம் 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 சோதரம். சபையில இந்த ஆண்டுக்கு கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிற ஒரு நம்ம மனதில வைத்திருக்க ஒரு தரிசனம் எப்படி ஆகிலும் 100 ஆத்துமாக்களை கர்த்தர் தரணும். அல்லேலூயா. 100 ஆத்துமாக்களை தரணும். இன்னும் 4 மாசம் இருக்குது. இதற்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. சபையில இருக்க எல்லா ஜெபத்திலையும் கலந்து கொள்வோம். நல்ல ஜெபம் பண்ணுவோம். தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. 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 ஒரே நாள்ல கூட கர்த்தரால எதையும் செய்ய முடியும். சங்கீதம் 2:8 ஆதாரமா வைத்து நம்ம வசனத்தை ஜெபிக்க போறோம். அங்க சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 2:8 வாசிங்க. சங்கீதம் 2:8. ஆமா, வாசிங்க வாசிங்க. என்னை கேளும். கொஞ்சம் வாசிங்க, வசனத்தை வாசிங்க. என்னை கேளும், ஜாதிகளை சுதந்திரமாகவும் சொந்தமாகும். சுதந்திரமா கத்த ஜனத்தை தரணும். அல்லேலூயா. இடத்தையும் கத்த சொந்தமாக்கி தரணும். அல்லேலூயா. இந்த 2 காரியங்களுக்கு நல்ல கரங்களை உயர்த்தி கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாரும் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? சோதரம் 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 சோதரம்.
நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? ஒன்று இல்லை. ஹல்லேலூயா. தேவனால ஜெபத்தை ஒருமனப்பட்டு நாம் ஸ்தோத்திரிக்கிற ஸ்தோத்திரங்களை கர்த்தர் கேட்டு ஹல்லேலூயா இந்த வருஷத்திலே தேவன் தரிசனத்தை நிறைவேற்றும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேசத்திற்காக ஜெபிக்கணும். யாத்திராகமம் 1:10-11 நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா தெரியும். அங்க பார்வோன் ஜனங்கள் பெருகாதபடிக்கு ஒரு உபாயம் பண்ணினான், தந்திரம் பண்றான். நேற்று எனக்கு ஒரு வீடியோ அனுப்புறாங்க. நார்த் இந்தியால சில இடங்கள்ல போய் வற்புறுத்தி மற்றவங்களை ரட்சிக்கப்பட்டவங்களை திரும்பவும் நீங்க உங்க மரத்துக்கு திரும்புங்கன்னு சொல்லி அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறத நம்ம பார்க்க முடியும். அவங்க சில உபாயங்களை செய்து தேவ ஜனங்களை ஒடுக்கும்படியாக செய்யறோம். பேப்பர் நீங்க வாசித்து பாருங்க. பார்வோன் ஒடுக்கும் போது ஜனங்க குறுகல, ஜனங்க என்ன பண்ணாங்க? பெருகினார்கள். அல்லேலூயா. இன்னொரு காரியம், தேவ ஜனங்கள் ஒடுக்கப்படும் போதும் அது தேசத்திற்கு நன்மை அல்ல. எகிப்துல யோசேப்ப ஆசீர்வதிக்கப்படும் போதும் எகிப்து என்ன ஆச்சு? ஆசீர்வாதமா இருந்தது. எப்போ அந்த தேவ ஜனங்கள் ஒடுக்கப்பட்டார்களோ அன்னைக்கு எகிப்தே என்ன ஆயிடுச்சுன்னா தேவனுடைய நியாய தீர்ப்பு இந்த எகிப்து மேல வந்து இருந்துச்சு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. வேதத்துல இன்னொரு வசனம் இருக்குது. என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணினால் தேசத்துக்கு அப்ப கர்த்தருடைய பிள்ளைங்க கையில தான் தேசத்துக்கு சேமம் இருக்கு. அல்லேலூயா. அவளை ஒடுக்குவது தேசத்துக்கு ஆசீர்வாதம் இல்லை. அதனாலே இதை கர்த்தர் இந்த வெளிச்சத்தை கர்த்தர் ஒவ்வொருக்கும் கர்த்தர் தரும்படியாக, இந்த தேசத்தை சேமமாய் கர்த்தர் வைக்கும்படியாக, கர்த்தருடைய பிள்ளைகள் பெருகக்கூடாதபடி செய்கிற எல்லா உபாயங்களை கர்த்தர் ஒன்றுமில்லாமல் போகும்படியாக கர்த்தருடைய ஜனங்களை எல்லா கர்த்தருடைய கருத்துல ஒப்புக்கொண்டு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேசத்துல முக்கியமா நீதித்துறை, சட்டமன்றம், முக்கியமா எலெக்ஷன் கமிஷன். நீங்க ஒரு நியூஸ்ல கவனிச்சீங்கன்னா தெரியும். சில காரங்கள எலெக்ஷன் கமிஷன்ல எவ்வளவு ஒரு தவறான காரியங்கள் எல்லாம் நடந்திருக்கு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இவைகள் மேலே தேவனுடைய ஆளுகை இருக்கும்படியாக அல்லேலூயா. கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேசத்திலே சேமம் உண்டாகட்டும். அல்லேலூயா. கொடுமையான காரியங்களை நம்ம சில நாட்களாக நிறைய கேள்விப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த தேசத்திலே ஒரு நல்ல சேமம் உண்டாகும்படியாக, சமாதானம் உண்டாகும்படியாக, அல்லேலூயா, எல்லைகளில் சமாதானம் இருக்கும்படியாக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய சபையில இருக்க, நம்முடைய ஐக்கியத்துல இருக்க எல்லாம் நம்ம ஊழியங்கள் எல்லாவற்றுக்காகவும் அல்லேலூயா ஒரு சீக்கிரம் நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். ஏகாங்கிபுரம் ஊழியத்திலே பசுகுமார் பாசு சசிபதர் அவருடைய ஊழியங்களையும் கர்த்தர் அவருடைய ஆசிரியர் குடும்பத்தையும் அவளோடு கூட நல்ல ஒரு ஐக்கியத்தையும் கத்து தந்து இந்த சபையில இருக்கிற ஜனங்களை கர்த்தர் பாதுகாக்கும்படியாக அந்த ஊழியர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? சோதரம் 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 சோதரம். திருவள்ளூர்ல ஊழியம் செய்யற சகோதரர் சகரியாவையும் அவர் மனைவி பிள்ளைகளையும் அந்த ஊழியங்களையும் கர்த்தர் சபையையும் கர்த்தர் பாதுகாக்கும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? சோதரம் 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 சோதரம். பெரியார் நகர் ஊழியத்துக்காக முத்தையா பதர் அவருடைய குடும்ப ஊழியத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். மாத்தூர்ல ஊழியம் செய்கிற சகோதரர் பிரபாகர் அவருடைய ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக கிருபை தரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். மணலில ஊழியம் செய்கிற தேவி ஊழியத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். குறிப்பா அவங்க ஊழியத்துல இந்த மாசம் ஒரு கன்வென்ஷன் மீட்டிங் வச்சிருக்கிறாங்க. அந்த ஊழியத்துக்காக கர்த்தர் மீட்டிங் மூலமாக கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை நன்மை செய்ய கர்த்தரை சோதரம் பண்ணுவோமா? சோதரம் சோதரம் சோதரம். பிரைசலா 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 பிரைசலா. கெடிலத்துல ஊழியம் செய்கிற சகோதரர் ரகு அவருடைய ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் கர்த்தரை சோதரம் பண்ணுவோமா? சோதரம் 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 சோதரம். பொன்னேரியில ஊழியத்தில் இருக்கக்கூடிய ஜான் ஊழியக்கார் அவளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். ஆம்பூர்ல ஊழியம் செய்கிற
சிஸ்டர் உல்டாஸ் மெர்சி அவங்க ஊழியங்களுக்காகவும் அப்ப பெங்களூர்ல ஊழியம் சேர்ந்த ஊழியத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. சோதரம் 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 எல்லா ஊழியங்களையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். சோதரம் 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 பனையூர்ல டெலிகேஷன் மாசம் இருக்கு கர்த்தர் அந்த ஊழியத்தையும் அந்த ஊழியம் செய்கிற சகோதர துறை அவரை ஆஸ்வதிக்கும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் 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 என்னூர்ல ஊழிய சாந்தந்திரம் அவருக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் 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 மற்றும் நம்ம ஐக்கியத்தில் இருக்க மற்றும் ஊழியர்களுக்காகவும் அல்லேலூயா உற்சாக ஊழியக்காருக்கும் தேசிய மகளுக்கும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் 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 தலைமை ஊழிய ஆவடி ஊழியத்துக்காகவும் அந்த ஊழியத்தினுடைய அந்த கட்டிடங்கள் முடிவு காரியங்களை தேவன் பொறுப்பெடுக்கும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் 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 நல்ல சுகபலனுக்காக ஊழியர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா 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 கர்த்தர் கிரியை செய்ய கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. சோதரம் 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 கேட்டா கொடுத்தே கர்த்தரே சுயின் வாக்களித்தார் ஜெயமே சித்தம் போனவர் பலிதளிப்பார் ஜெபித்தார் ஜெயமே சித்தம் போனவர் பலிதளிப்பார். எல்லா காரியங்களை கட்டி கர்த்தர் நாமத்துக்கு மகிமைக்காக கர்த்தருடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டிருக்கிறார். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. சோதரம் 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 சபையில கூட கர்த்தர் பலவீனமாக ஒருவரும் இல்லாதபடிக்கு தேவன் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி சுகபலம் தருமுறை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவருடைய வருமானங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து அல்லேலூயா அவருடைய வருமானத்துக்கு ஏற்ற அவர்கள் வாழ்க்கையை நடத்துவதற்கான தேவையான வருமானத்தை தரணும். அந்த வருமானத்துக்கு ஏற்று நடத்துவார் அந்த 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 கிருபையை கர்த்தர் தரணும். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சிறு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் நல்ல சுகபலனுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. சோதரம் 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 எதிர்காலங்களை அவருடைய நல்ல நல்ல ஞானத்தை பெற்றோருக்கு தரமுடிய கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் 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 முதிர் வயது உள்ளவர்களுக்கும் கர்த்தர் தாங்கும்படிய பலம் தரமுடிய கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல ஆமென் 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 ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்தாவின் அன்பும் ஐக்கியமும் நம்மோடும் சகல பரிசுத்தவான்களும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உலகம்